சிவகாசியில் சுமார் 400 கோடி ரூபாய்க்கு காலண்டர் விற்பனை செய்யப்பட்டதால் உற்சாகமடைந்துள்ள உற்பத்தியாளர்கள் காகிதத்திற்கான ஜிஎஸ்டியை மாற்றியமைக்க வேண்டுமென்று ஒன்றிய அரசை வலியுறுத்தியுள்ளனர். 2026ஆம் ஆண்டுக்காக தயாரிக்கப்பட்ட காலண்டர்களின் எண்ணிக்கை 4 கோடியே 25 லட்சத்தை எட்டியிருக்கும் நிலையில் மீதமுள்ள 5% தயாரிப்பை பொங்கலுக்குள் முடிக்க உள்ளதாக தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் காகிதத்திற்கு தற்போதுள்ள ஜிஎஸ்டியை மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அனைத்துமே 5 விழுக்காடு என்ற நிலைக்கு வந்தால் இந்த இந்தியா முழுவதும் இருக்கின்ற அச்சக தொழில் நிறுவனங்கள் இன்னும் ஒரு சிறப்பான நிலைக்கு செல்வதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. சிறிய அளவிலான 15 ரூபாய் மதிப்புள்ள காலண்டர் முதல் 5000 ரூபாய் மதிப்புடைய மெகா சைஸ் காலண்டர் வரை 400 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளது. அதிமுகவுடன் மீண்டும் கூட்டணியில் சேர்வது என்பது கூடா நட்பு கேடாய் முடியும் என்பது போன்றது என எஸ்டிபிஐ கட்சி மாநில தலைவர் நெல்லை முபாரக் கூறியுள்ளார். நெல்லையில் பேட்டியளித்த அவர் இவ்வாறு கூறினார். நாங்கள் தான் அன்னைக்கே சொல்லிட்டோமே, கூடா நட்பு கேடாய் முடியும்னு அன்னைக்கே சொல்லிட்டோம். அந்த நாளில் எங்களுடைய அறிக்கை ரொம்ப தெளிவாக இருக்கிறது. எஸ்டிபிஐ என்னைக்கு என்ன சொல்லுகிறதோ அதில் இதுவரைக்கும் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். இந்த தவறை சரியான முறையில் நாங்கள் அடையாளப்படுத்தினோம். அவ்வளவுதான். மக்களை மத ரீதியாக பிளவுபடுத்தும் பாஜகவோடு கூட்டணியில் உள்ள அதிமுகவுடன் எஸ்டிபிஐ கட்சி என்றைக்கும் கூட்டணி வைக்காது என்ற நெல்லை முபாரக் கூட்டணி குறித்து கட்சியின் மாநில பொதுக்குழுவில் முடிவு செய்யப்படும் என்றார். புத்தாண்டின் முதல் சூரிய உதயத்தை காண கன்னியாகுமரியில் குவிந்த சுற்றுலா பயணிகள் மேகமூட்டம் காரணமாக சூரியன் உதிப்பதை முழுமையாக பார்வையிட முடியாமல் ஏமாற்றமடைந்தனர். சர்வதேச சுற்றுலா தலமான கன்னியாகுமரியில் புத்தாண்டை முன்னிட்டு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தந்தனர். இரவில் கொண்டாட்டத்தில் ஈடுபட்ட அவர்கள் இந்த ஆண்டின் முதல் சூரிய உதயத்தை பார்ப்பதற்காக அதிகாலையில் கடற்கரையில் குவிந்தனர். இந்த நிலையில் மேகமூட்டம் காரணமாக சூரியன் உதிப்பதை பார்க்க முடியாத நிலை ஏற்பட்டதால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றமடைந்தனர். வருஷம் 6-5 சூரியன் பார்ப்போம். இந்த வருஷம் கொஞ்சம் மழை கொஞ்சம் கவலைதான் இருக்குது. கொஞ்சம் 6 மணிக்கு இந்த மாற்றி பனி பெய்யறதால பார்க்க முடியல. அது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. இந்த நிலையில் சிறிது நேரத்திற்கு பிறகு சூரியன் மெல்ல மெல்ல உதித்து வந்தது. இந்த காட்சிகளை பார்த்து சுற்றுலா பயணிகள் பரவசமடைந்ததுடன் புகைப்படங்கள் எடுத்து மகிழ்ந்தனர். மின்மினி பூச்சிகள் எல்லாம் வெளிச்சம் தராது என தாவேக தலைவர் விஜயை அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு சாடியுள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சினிமா கவர்ச்சிக்கு எப்போதுமே கூட்டம் கூடும் என்றும் அமிதாப் பச்சன் வந்தால் கூட கூட்டம் கூடும் என்றும் தெரிவித்தார். மின்மினி பூச்சிகள் எல்லாம் இங்கே வெளிச்சம் தராது. உண்மையான வெளிச்சம் தரக்கூடியவர் எங்களுடைய புரட்சி தமிழர் எடப்பாடியார் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாருக்கும் ரசிகர்கள் வருவார். ரசிகர்கள் இருந்தால் அது முதல் வரும்போது அந்த முகத்தை பார்க்குறதுக்கு சினிமா கவர்ச்சிக்கு தமிழ்நாட்டில் எப்போவுமே நம்ம அமிதாப் பச்சன் வந்தார்னா கூட கூட்டம் கூடும். அமிதாப் பச்சன் எவ்வளோ காலமாக சினிமாவில் இருக்கார். அதெல்லாம் ஒன்றும் இது இல்லை, கூட்டம் கூடுறத வச்ச இல்லை, மக்கள் தீர்மானிக்கணும். மக்கள் ஆதரவோடு மீண்டும் அதிமுக ஆட்சி அமையும் என்றும் செல்லூர் ராஜு நம்பிக்கை தெரிவித்தார். பலவீனமாக இருந்தாலும் அதிமுக தான் திமுகவின் பிரதான எதிர்க்கட்சி என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஆங்கில நாளேட்டுக்கு பேட்டியளித்துள்ள உதயநிதி ஸ்டாலின் தற்போதைய சூழலில் திமுகவுக்கு எதிராக வலுவான போட்டியாளர்கள் இல்லை என்றாலும் தற்போது வலுவாக இல்லாமல் இருந்தாலும் அதிமுக தான் பிரதான எதிர்க்கட்சியாக உள்ளது என தெரிவித்துள்ளார். கலைஞர் மற்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலினோடு தன்னை ஒப்பிடுவது சரியானதல்ல என்றும் எப்போதும் எல்லாம் சரியாக நடக்க வேண்டும் என முதலமைச்சர் விரும்புவதாகவும் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் உள்ள மதச்சார்பற்ற சக்திகளை பலவீனப்படுத்த பாஜக அனைத்து வகையிலும் முயற்சிப்பதாகவும் பாஜக மற்றும் அதன் அனைத்து பி டீம்களையும் எதிர்கொள்ள திமுக தயாராக இருப்பதாகவும் கூறியுள்ளார். திமுகவும் தமிழக மக்களும் இணைந்து பாஜகவை தோற்கடிப்போம் என்றும் உதயநிதி ஸ்டாலின் உறுதி தெரிவித்துள்ளார். ஆண்டின் முதல் நாளிலேயே சென்னையில் வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலை 110 ரூபாய் அதிகரித்து ஒரு சிலிண்டர் 1849 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை, டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு ஆகியவற்றின் அடிப்படையில் மாதந்தோறும் சிலிண்டர் விலையை எண்ணெய் நிறுவனங்கள் நிர்ணயித்து வருகின்றன. அந்த வகையில் ஆண்டின் முதல் நாளிலேயே சென்னையில் 19 கிலோ எடை கொண்ட வணிக பயன்பாட்டுக்கான சிலிண்டர் விலை 110 ரூபாய் உயர்ந்து 1849 ரூபாய் 50 காசுகளாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் வீட்டு உபயோகத்துக்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் விலையில் மாற்றம் ஏதும் செய்யப்படவில்லை.
திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே திமுக சார்பில் நடைபெற்ற புத்தாண்டு விழாவில் ஒரே மேடையில் அண்ணா, கலைஞர் மற்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வேடம் அணிந்திருந்த கலைஞர்கள் பொதுமக்களுக்கு வாழ்த்து தெரிவித்தனர். ஆலங்காயம் மேற்கு ஒன்றிய திமுக சார்பில் மதனாஞ்சேரி கிராமத்தில் நடைபெற்ற சமுதாய நல்லிணக்க சமபந்தி விருந்தில் 15,000 பேருக்கு 15 வகையான அறுசுவை அசைவ விருந்து பரிமாறப்பட்டது. மேலும் கரகாட்டம், ஒயிலாட்டம், பாட்டுக் கச்சேரி உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகளுடன் புத்தாண்டு விழா களை கட்டியது. நெல்லை, கன்னியாகுமரி, விருதுநகர் மாவட்டங்களில் மினி டைட்டில் பூங்கா கட்டுமான பணிகளை மேற்கொள்ள தமிழ்நாடு அரசு டெண்டர் கோரியுள்ளது. தகவல் தொழில்நுட்பத் துறையில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு தங்கள் சொந்த ஊர்களிலேயே வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் சிறிய நகரங்களில் மினி டைட்டில் பூங்காக்கள் அமைக்கப்பட்டு வருகின்றன. அதன்படி தமிழ்நாட்டில் மேலும் 3 மினி டைட்டில் பூங்கா கட்டுமான பணிகளை மேற்கொள்ள தமிழ்நாடு அரசு டெண்டர் கோரியுள்ளது. இதில் நெல்லை, கன்னியாகுமரி, விருதுநகரில் 3 தளங்களுடன் தலா 37 கோடி ரூபாய் செலவில் மினி டைட்டில் பூங்காக்கள் அமைக்கப்பட உள்ளன. இதன் மூலம் ஒவ்வொரு மினி டைட்டில் பூங்காவிலும் 500 முதல் 1000 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கிருஷ்ணகிரி சென்னை சாலையில் உள்ள மிகவும் பழமை வாய்ந்த பெரிய மாரியம்மன் கோயிலில் உள்ள துலாபாரம், தூண்கள் என அனைத்து பகுதிகளும் ரூபாய் நோட்டுகளை கொண்டு சுமார் 50 லட்சம் ரூபாய் அளவில் குபேர அலங்காரம் செய்யப்பட்டது. அம்மனுக்கு தங்க கவசம் அணிவித்து சிறப்பு பூஜைகள் மற்றும் அலங்கார பூஜைகள் நடைபெற்றன. இதேபோல சென்னை தாம்பரம் அருகே வண்டலூர் அடுத்த ரத்தினமங்கலம் லட்சுமி குபேரர் கோயிலில் ரூபாய் நோட்டுகளால் தோரணங்கள் கட்டப்பட்டிருந்தது. கருவறை முழுவதும் அலங்காரம் செய்யப்பட்டு லட்சுமி குபேரர், சித்திரலேகா சாமிகளுக்கு கட்டுக்கட்டாக ரூபாய் தாள்களை காட்சிப்படுத்தி சிறப்பு குபேர பூஜை நடைபெற்றது. புத்தாண்டு பிறப்பை முன்னிட்டு சென்னை போயஸ் கார்டனில் உள்ள தனது வீட்டின் முன் திரண்ட ரசிகர்களுக்கு நடிகர் ரஜினிகாந்த் வாழ்த்து தெரிவித்தார். புத்தாண்டு தினமான இன்று ரஜினிகாந்துக்கு வாழ்த்து தெரிவிக்க அவரது வீட்டின் முன்பு நூற்றுக்கணக்கான ரசிகர்கள் திரண்டனர். அப்போது வீட்டின் வெளியே வந்த நடிகர் ரஜினிகாந்த் ரசிகர்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தார். ரஜினியை கண்டவுடன் உற்சாக குரல் எழுப்பி ரசிகர்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். நேற்று ஒரு நாள் ஃபுல்லாக வேலை செஞ்சுட்டு தூங்கிட்டா ஏந்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தலைவரை பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படியே தூங்காமல் ஸ்விக்கி அப்படியே ஓட்டிட்டு வந்துருக்கிறேன். தலைவரை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வருஷம் எனக்கு ரொம்ப அப்படியே ஹாப்பியாக இருக்கும். ஃபஸ்ட்டு என் தாயை பார்த்தேன், அப்புறம் கோயிலுக்கு போனேன், என் தெய்வத்தை பார்த்துட்டேன். 3 பேரையும் பார்த்துட்டேன். இந்த வருஷம் எனக்கு ரொம்ப சூப்பராக போகுது. புத்தாண்டு தினத்தில் நடிகர் ரஜினிகாந்தை சந்தித்தது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் ரசிகர்கள் தெரிவித்துள்ளனர். தமிழ்நாட்டில் முதல் முறையாக தனிநபர் பங்களிப்புடன் தர்மபுரியில் நவீன வசதிகளுடன் கூடிய புதிய பேருந்து நிலையம் விரைவில் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு வரவுள்ளது. தர்மபுரியின் மையப்பகுதியில் உள்ள பேருந்து நிலையத்தால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வந்தது. இதனையடுத்து இந்த பேருந்து நிலையத்தை விரிவுபடுத்த வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்து வந்தனர். இந்த நிலையில் தனியார் பங்களிப்புடன் தர்மபுரி நகரில் சேலம் பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை அருகில் 39 கோடியே 14 லட்சம் ரூபாய் செலவில் 10 ஏக்கர் நிலப்பரப்பில் புதிய பேருந்து நிலையம் அமைக்கும் பணி 95% நிறைவடைந்துள்ளது. நாளைக்கு மினிமம் 900 இருந்து 1000 பஸ் நின்றுட்டு பொதுமக்களுக்கு பயனுள்ள வெளியூருக்கு செல்கிற வகையில் இது அமைச்சிருக்கோம். இந்த பஸ் ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் தரத்துக்கு நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். அடிப்படை வசதியிலிருந்து இப்போ இருக்கிற தொழில்நுட்ப வசதிகள் வரைக்கும் அனைத்தும் ஒரே பஸ் ஸ்டாண்டில் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். இந்த புதிய பேருந்து நிலைய வளாகத்தில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர், வைஃபை வசதி, தரைதளம் மற்றும் முதல் தளத்தில் கடைகள் என பல்வேறு வசதிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தற்போது பேருந்து நிலைய பணிகள் முடிவடைந்து திறப்பு விழாவிற்கு தயாராகி வருகிறது. நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருகே 40 ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த நெல் நாற்றுகளை காட்டு யானைகள் கூட்டம் சேதப்படுத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவசாயி முத்துப்பாண்டி என்பவர் தனக்கு சொந்தமான 40 ஏக்கரில் நெல் நாற்றுகளை பயிரிட்டிருந்த நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் இருந்து வெளியேறிய 8 காட்டு யானைகள் நெல் நாற்றுகளை சேதப்படுத்தி உள்ளன. விளைநிலங்களில் நேற்று இரவு பூராத்தையும் ஒரு 40 ஏக்கர் நிலங்களை யானைகள் ஒரு 8 யானை பூரா நெல் பயிரை சேதம் பண்ணிட்டு நாங்கள் கடனை வாங்கி தான் இந்த விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம். இந்த விவசாயத்தை முழுமையாக பாதுகாக்க முடியலை. வனத்துறையிட்ட பல முறைகள் நான் எடுத்து சொல்லி அவங்க எந்த ஒரு உரிய நடவடிக்கையும் எடுக்க மாட்டேங்காங்க.
மணிமுத்தாறு மற்றும் அதன் சுற்றுவட்டாரத்தில் பொங்கலை முன்னிட்டு கரும்பு, வாழை, தென்னை சாகுபடியில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள் விளைநிலங்களில் காட்டு யானைகள் நுழைவதை வனத்துறையினர் தடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர். புத்தாண்டில் இருந்து இளைஞர்கள் போதைப் பழக்கத்தில் இருந்து விடுபட வலியுறுத்தி கன்னியாகுமரியில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த ஆண்டு முதல் நாளில் பலர் புத்தாண்டு தீர்மானம் எடுத்து வருகின்றனர். அந்த வகையில் கன்னியாகுமரியைச் சேர்ந்த கண்ணனின் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் இளைஞர்கள் போதைப் பொருட்களுக்கு அடிமையாகாமல் உடலை வலிமையாக வைத்துக் கொள்ள வலியுறுத்தி இருசக்கர வாகனத்தை தனி ஆளாக தூக்கி கண்ணன் விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் அதிகம் பகிரப்பட்டு வருகிறது. ஆங்கில புத்தாண்டையொட்டி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை அவரது இல்லத்தில் சந்தித்து திமுக நிர்வாகிகளும் தொண்டர்களும் வாழ்த்து தெரிவித்தனர். இதற்காக காலை முதலே சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள தனது இல்லத்தில் அவர்களை முதலமைச்சர் சந்தித்து வாழ்த்துக்களை பெற்றுக் கொண்டார். முன்னதாக தமிழ்நாடு அமைச்சர்கள் துரைமுருகன், ஏவாவேலு, அன்பில் மகேஷ், சேகர் பாபு, டி.ஆர்.வி. ராஜா, திமுக எம்பிக்கள் டி.ஆர். பாலு, ஆர். ராசா, திமுக மூத்த நிர்வாகிகள் பலர் முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்து புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்ததுடன் பரிசு பொருட்களை வழங்கினர். படுக்கை வசதி கொண்ட வந்தே பாரத் ரயிலின் சோதனை ஓட்டம் நிறைவடைந்திருக்கும் நிலையில் முதல் வழித்தடமாக கவுகாத்தி, கொல்கத்தா தேர்வு செய்யப்பட்டிருப்பதாக ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். தொடர்பாக டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், இருக்கை வசதி கொண்ட வந்தே பாரத் ரயில் மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றிருப்பதாகவும் கூடுதல் ரயில்களை இயக்க நாடு முழுவதுமிருந்து தொடர்ந்து கோரிக்கைகள் முன்வைக்கப்படுவதாகவும் கூறினார். இந்நிலையில் புதிதாக தொடங்கப்பட உள்ள படுக்கை வசதி கொண்ட வந்தே பாரத் ரயில் சேவை குறித்து பேசிய அவர், 1000 கிலோமீட்டருக்கு அதிகமான தொலைவு கொண்ட வழித்தடத்தை கருத்தில் கொண்டு இத்திட்டம் உருவாக்கப்பட்டதாக தெரிவித்தார். படுக்கை வசதி கொண்ட வந்தே பாரத் ரயிலின் சோதனை ஓட்டம் வெற்றிகரமாக முடிந்திருக்கும் நிலையில் முதல் ரயில் கவுகாத்தி, கொல்கத்தா இடையே இயக்கப்பட உள்ளதாகவும் கட்டணமாக 2300 ரூபாய் நிர்ணயிக்கப்படும் என்றும் கூறியுள்ளார். ரயில் சேவையை பிரதமர் மோடி விரைவில் தொடங்கி வைக்க உள்ளதாகவும் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். சென்னை நகருக்கு குடிநீர் ஆதாரமாக விளங்கும் செம்பரம்பாக்கம், புழல், பூண்டி, சோழவரம், கண்ணன்கோட்டை ஆகிய 5 ஏரிகளும் 95% நிரம்பி உள்ளன. கடந்த ஆண்டு இதே நாளில் அனைத்து ஏரிகளின் நீர் இருப்பு 10.4 TMC-யாக இருந்த நிலையில் தற்போது புத்தாண்டு நாளான இன்று அனைத்து ஏரிகளிலும் நீர் இருப்பு 11.1 TMC-யாக உள்ளது. குறிப்பாக செம்பரம்பாக்கம், புழல், பூண்டி ஆகிய 3 ஏரிகள் முழு கொள்ளளவிலேயே நீடிக்கின்றன. இதேபோல் சோழவரம் ஏரியின் நீர் இருப்பு 546 மில்லியன் கன அடியாக, கண்ணன்கோட்டை ஏரியின் நீர் இருப்பு 446 மில்லியன் கன அடியாகவும் உள்ளது. ஏரிகளின் நீர்பிடிப்பு பகுதிகளில் அவ்வப்போது பெய்து வரும் மழை காரணமாக ஏரிகளுக்கான நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இதனால் இந்த ஆண்டு கோடை காலத்தில் சென்னை மக்களின் குடிநீர் தேவையை சமாளிக்க முடியும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். ரயில்வே துறைக்குட்பட்ட இடங்களில் அசுத்தம் செய்வது, தண்டவாளத்தை கடப்பது, ரயில் படியில் பயணம் செய்வது என பல்வேறு விதிமீறல் புகார்களில் கடந்த ஆண்டு 50,494 பேரை தெற்கு ரயில்வே பாதுகாப்பு படையினர் கைது செய்தனர். ரயில்வே சட்டத்திற்கு எதிரான விதிமீறல்களில் ஈடுபடுவோர் மீது தெற்கு ரயில்வே பாதுகாப்பு படை பல்வேறு நடவடிக்கை எடுத்து வருகிறது. அதன்படி தண்டவாளத்தை கடந்து சென்றது மற்றும் ரயில் நிலையங்களில் அசுத்தம் செய்ததாக 7,102 பேரும், அபாய சங்கிலியை இழுத்தது தொடர்பாக 1,839 பேரும், உரிய டிக்கெட் இல்லாமல் முன்பதிவு பெட்டி பயணம் செய்ததாக 1,782 பேர் உட்பட 50,949 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 50,486 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்களிடமிருந்து மொத்தம் 2,80,85,276 ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டுள்ளது. 2024ஆம் ஆண்டை விட 2025ஆம் ஆண்டு கூடுதலாக 6,594 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. சென்னை சூரத் அதிவேக தடத்தின் ஒரு பகுதியாக மகாராஷ்டிராவின் நாசிக், அக்கல்கோட் நகரங்களுக்கிடையே அதிவிரைவு 6 வழி நெடுஞ்சாலை அமைக்க ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. 374 கிலோமீட்டர் நீளம் கொண்ட இந்த நெடுஞ்சாலை 19,142 கோடியில் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் சென்னை, கடப்பா, கர்னூல், அக்கல்கோட், நாசிக், சூரத் ஆகிய நகரங்களுக்கு எளிதாகவும் விரைவாகவும் பயணிக்க முடியும். நாசிக் அக்கல்கோட் 6 வழிச்சாலை திட்டப்பணிகள் தொடங்கிய நாளிலிருந்து 2 ஆண்டுகளில் நிறைவடையும் என கூறப்படுகிறது.
வருகிறது. இந்த புதிய வழித்தடத்தின் காரணமாக சூரத் சென்னை இடையேயான பயண நேரம் தற்போதுள்ள 30 மணி நேரத்திலிருந்து 17 மணி நேரமாக, அதாவது சுமார் 45 விழுக்காடு குறைக்கப்படும். இது சூரத், வதோதரா, மும்பையிலிருந்து கர்னூல், பெங்களூரு மற்றும் சென்னை வரை வாகன போக்குவரத்தை எளிதாக்கும் என்று ஒன்றிய அரசு தெரிவித்துள்ளது. தலைநகர் டெல்லியில் கடும் குளிர் மற்றும் பனிமூட்டத்துக்கு இடையே பாதுகாப்பு வீரர்கள் குடியரசு தின ஒத்திகையில் ஈடுபட்டுள்ளனர். நாட்டின் 77வது குடியரசு தினம் வரும் 26ஆம் தேதி கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ளது. இதனை ஒட்டி நடைபெறும் ராணுவ அணிவகுப்பில் பங்கேற்கும் முப்படை வீரர்கள் டெல்லியில் தீவிரமாக பயிற்சி செய்து வருகின்றனர். அடர் பனி மூட்டத்தின் பின்னணியில் அவர்கள் பயிற்சி செய்யும் காட்சி கண்களுக்கு விருந்தாக உள்ளது. ராணுவ வீரர்களின் அணிவகுப்பு ஒத்திகையை காண்பதற்காகவே ஏராளமான மக்கள் அதிகாலை வேளையிலும் கடமை பாதை அருகே திரண்டிருந்தனர். ராஜஸ்தான் மாநிலம் டோங்க் மாவட்டத்தில் புத்தாண்டை ஒட்டி போலீசார் மேற்கொண்ட வாகன சோதனையின் போது மாருதி சியாஸ் காரில் உரமூட்டைகளுக்கு இடையே பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 150 கிலோ அம்மோனியம் நைட்ரேட் வெடிபொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இது தொடர்பாக உளவுத்துறை அளித்த தகவலை அடுத்து மாவட்ட சிறப்பு பாதுகாப்பு படை போலீசார் சிரோஞ்ச் அருகே மேற்கொண்ட வாகன தணிக்கையின் போது நிற்காமல் சென்ற காரை பின்தொடர்ந்து சென்று சுற்றி வளைத்தனர். இதையடுத்து காரில் உரமூட்டைகளுக்கு இடையே பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 200 தோட்டாக்கள் மற்றும் 6 கட்டுகளாக இருந்த மொத்தம் 1100 மீட்டர் நீளம் கொண்ட ஃபியூஸ் ஒயர் உள்ளிட்ட பொருட்கள் கைப்பற்றப்பட்டன. இதையடுத்து வெடிபொருட்களுடன் காரை ஓட்டி வந்த சுரேந்திர பத்வா, சுரேந்திர மோச்சி ஆகிய இருவரை போலீசார் கைது செய்தனர். இந்நிலையில் பறிமுதல் செய்யப்பட்ட வெடிபொருட்கள் ஆரவல்லி மலைகளில் சட்டவிரோதமாக இயங்கி வரும் சுரங்கங்களில் பயன்படுத்த கடத்திச் செல்லப்பட்டதா அல்லது வேறு ஏதாவது காரணமா என போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் வைகுண்ட ஏகாதசி மற்றும் துவாதசி ஆகிய 2 நாட்களில் 1,37,000 பக்தர்கள் தரிசனம் செய்து உண்டியலில் 7,04,00,000 ரூபாயை காணிக்கையாக செலுத்தியுள்ளனர். இதேபோல் வேண்டுதலை நிறைவேற்றும் வகையில் 41,043 பக்தர்கள் மொட்டையடித்து தலைமுடியை காணிக்கையாக செலுத்தினர். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் வைகுண்ட வாசல் வழியாக பக்தர்கள் நேரடியாக இலவச தரிசனம் மேற்கொள்ள நாளை முதல் அனுமதிக்கப்பட உள்ளனர். இதன் காரணமாக திருப்பதியில் சர்வ தரிசன டோக்கன்கள் வழங்கப்படுவது வரும் 8ஆம் தேதி வரை ரத்து செய்யப்படுவதாக தேவஸ்தானம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறிய வகை செயற்கைக்கோள்களை விண்ணில் ஏவுவதற்காக இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் வடிவமைத்துள்ள திட எரிபொருளால் இயங்கும் SSLV ராக்கெட்டின் 3ஆம் நிலை சோதனை வெற்றிகரமாக நடைபெற்றுள்ளது. ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்தில் இந்த ராக்கெட்டின் என்ஜின் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டது. அப்போது மோட்டாரின் அழுத்தம், உந்து சக்தி, வெப்பநிலை, அதிர்வு ஆகியவற்றின் அளவுருக்கள் ஆய்விடப்பட்டன. ஏற்கனவே 2 முறை நடத்தப்பட்ட சோதனைகள் திருப்தி அளித்த நிலையில் 3ஆம் நிலை சோதனையும் வெற்றியடைந்துள்ளதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. இதன் மூலம் SSLV ராக்கெட்டில் பயன்படுத்தப்படும் கார்பன் இழைகளால் வடிவமைக்கப்பட்ட மோட்டார் ஏவுதலுக்கு தகுதி பெற்றுள்ளதாக விஞ்ஞானிகள் கூறியுள்ளனர். வெள்ளை மழை பொழிகிறது என காஷ்மீரில் திரும்பும் திசையெங்கும் வெள்ளை போர்வை போர்த்திக் கொண்டு பனிமலை ரம்யமாக காட்சியளிக்கிறது. புகழ்பெற்ற சுற்றுலா தலமான சோனாமார்கில் எங்கும் பனி படர்ந்து காணப்படுகிறது. பனிக்கட்டிகளை எரிந்தும் விளையாடியும் சுற்றுலா பயணிகள் மகிழ்கின்றனர். தென்கொரியாவைச் சேர்ந்த பிரபல கார் தயாரிப்பு நிறுவனமான ஹூண்டாய் இந்தியாவில் தனது அனைத்து மாடல் கார்களின் விலையையும் புத்தாண்டு முதல் உயர்த்தியுள்ளது. ஹூண்டாய் மோட்டார் இந்தியா லிமிடெட் நிறுவனம் இன்று முதல் தனது அனைத்து மாடல் கார்களின் விலையிலும் 0.6% விலை உயர்வை அமல்படுத்துவதாக அறிவித்துள்ளது. விலைமதிப்பற்ற உலோகங்கள் மற்றும் மூலப்பொருட்களின் விலை உயர்வு காரணமாக இந்த விலை மாற்றம் செய்யப்படுவதாகவும் அதிகரித்த செலவுகளில் சிலவற்றை வாடிக்கையாளர்கள் மீது சுமத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. முதல் முறையாக கார் வாங்குபவர்களில் பெரும்பாலானோரின் விருப்பத் தேர்வாக இருக்கும் ஹூண்டாய் காரின் விலை உயர்வு அவர்களுக்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. தாவேகாவில் உழைப்பவர்களுக்கு பதவி வழங்குவது இல்லை என கூறி செங்கோட்டையனை முற்றுகையிட்டு தொண்டர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவிலில் அண்மையில் தாவேகா இளைஞர் அணி நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டனர்.
அதில் 10 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து பணியாற்றி வந்தவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் கட்சி அலுவலக திறப்பு விழாவிற்கு வருகை தந்த தாவேகா நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையனிடம் தொண்டர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ரசிகர் மன்றத்தில் இருந்து பல்வேறு பணிகளை செய்து வந்ததாகவும் தற்போதும் தாவேகாவில் பணிகளை திறம்பட செய்து வந்த போதிலும் புறக்கணிக்கப்பட்டதாக குற்றம் சாட்டியுள்ளனர். சிங்கப்பூரைச் சேர்ந்த மூதாட்டியின் 800 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை போலி ஆவணங்கள் மூலம் மோசடி செய்த அதிமுக நிர்வாகி உள்பட 12 பேர் மீது குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். சிங்கப்பூர் தொழிலதிபரான ஷேக் சிராஜுதீன் என்பவர் இறந்த நிலையில் அவரது 76 வயதான மனைவி முகமதா பேகத்தை ஏமாற்றி தஞ்சாவூரைச் சேர்ந்த ஸ்ரீவித்யா சுமதி, அதிமுக மத்திய மாவட்ட அம்மா பேரவையின் மாவட்ட தலைவரான செந்தில்குமார் ஆகியோர் போலி ஆவணங்கள் தயார் செய்து மூதாட்டியிடம் கையெழுத்து வாங்கியதாக கூறப்படுகிறது. மூதாட்டியின் பெட்ரோல் பங்க் இடத்தை செந்தில்குமார் தனது உறவினர்கள் 5 பேருக்கு விற்பனை செய்துள்ளார். அத்துடன் சென்னை ஆழ்வார்பேட்டை மற்றும் நாஞ்சில்கோட்டை பகுதியில் சிராஜுதீனுக்கு சொந்தமான இடத்தையும் மூதாட்டி அன்பளிப்பாக வழங்கிவிட்டதாக போலியான ஆவணங்களை தயார் செய்து அபகரித்தனர். மேலும் 3 வங்கிகளில் முகமதா பேகம் பெயரில் வங்கி பரிவர்த்தனை செய்ததுடன் அவர்கள் வீட்டில் இருந்த ஆவணங்கள், 4 பைக்குகள், 2 வாகனங்கள், பணம், நகைகளையும் திருடியுள்ளனர். இதுகுறித்து கேட்டதற்கு கொலை மிரட்டல் விடுத்ததாக மூதாட்டி அளித்த புகாரின் பேரில் செந்தில்குமார் உள்பட 12 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மதவெறியால் பாஜக நாட்டிற்கு தீமையை செய்து வருவதாக சென்னை மயிலை உயர் மறைமாவட்ட பேராயர் ஜார்ஜ் அந்தோனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். 2026 புத்தாண்டையொட்டி சென்னை சாந்தோமில் உள்ள புனித தோமையர் தேவாலயத்தில் சிறப்பு திருப்பலி மற்றும் ஆராதனை நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான கிறிஸ்துவ மக்கள் புத்தாடை அணிந்து குடும்பத்துடன் பங்கேற்று பிரார்த்தனை செய்தனர். இந்நிகழ்ச்சிக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய ஜார்ஜ் அந்தோனிசாமி சிறுபான்மையினருக்கு எதிராக அநீதிகள் இழைக்கப்பட்டு வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார். மக்கள் அனைவரையும் ஒரு தாய் மக்களாக, இந்த இந்திய நாட்டினுடைய உரிமை குடிமக்களாக நடத்துகின்ற, வழிநடத்தி செல்லுகின்ற தலைவர்களை நாம் பெற வேண்டும் என்று இந்த புதிய ஆண்டிலே, தேர்தலை சந்திக்கிற இந்த ஆண்டிலே இறைவனை பிரார்த்திக்கின்றேன். தொடர்ந்து பேசிய அவர் அனைவருக்கும் இந்த புத்தாண்டு நன்றாக அமைய வேண்டும் என்று கூறினார். சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க கோரி சென்னையில் 7வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்ட இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டனர். திமுகவின் 311வது தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற கோரி சென்னை எழும்பூரில் உள்ள மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரி அலுவலகம் முன்பு குவிந்து ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது சம வேலைக்கு சம ஊதியம் கொடு என்ற பதாகைகளை ஏந்தியவாறு அவர்கள் முழக்கம் எழுப்பினர். பின்னர் முதன்மை கல்வி அதிகாரி அலுவலகத்தை முற்றுகையிட முயன்றதால் ஆசிரியர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டனர். கோரிக்கைகள் நிறைவேறும் வரை போராட்டம் தொடரும் என்று இடைநிலை ஆசிரியர்கள் தெரிவித்துள்ளனர். இடைநிலை ஆசிரியர்களுக்கான ஊதிய முரண்பாட்டை களைய வலியுறுத்தி கடந்த 26ஆம் தேதி முதல் இவர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் இசையமைப்பாளர் இளையராஜா சாமி தரிசனம் செய்தார். புத்தாண்டு தினம் என்பதால் கோயிலுக்கு சென்ற இளையராஜா சம்பந்த விநாயகர், அண்ணாமலையார் மற்றும் உண்ணாமலை அம்மனை தரிசித்து நவக்கிரக வழிபாடு மேற்கொண்டார். பின்னர் கோயில் கொடிமரம் அருகே தரையில் விழுந்து வழிபட்ட அவருக்கு கோயில் நிர்வாகம் சார்பில் சிவாச்சாரியார்கள் பிரசாதங்கள் வழங்கி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புத்தாண்டின் முதல் நாளில் ஆபரண தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை குறைந்துள்ளது. 22 காரட் ஆபரண தங்கத்தின் விலை நேற்று காலையில் 400 ரூபாய், மாலையில் 560 ரூபாய் என ஒரே நாளில் சவரனுக்கு 960 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 99,840 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. இந்நிலையில் தொடர்ந்து 4வது நாளாக ஆபரண தங்கத்தின் விலை சரிந்துள்ளது. சவரனுக்கு 320 ரூபாய் குறைந்து 99,520 ரூபாய்க்கும் 1 கிராம் 12,440 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. கடந்த 4 நாட்களில் மட்டும் தங்கத்தின் விலை சவரனுக்கு 5,280 ரூபாய் குறைந்து
குறைந்துள்ளது. வெள்ளியின் விலையும் ₹1 குறைந்து இன்று கிராம் 256 ரூபாய்க்கு வர்த்தகமாகிறது. 75 வயதை கடந்த பிரதமர் நரேந்திர மோடிக்கு பாஜக விதிப்படி ஓய்வு அளிக்கப்படுமா என்ற கேள்வியால் கோபமடைந்த உள்துறை அமைச்சர் அமித் ஷா செய்தியாளரை நோக்கி ஆவேசமாக பதில் அளித்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கொல்கத்தாவில் சமீபத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது மேற்கு வங்கம் பற்றிய கேள்வியை மட்டுமே கேளுங்கள் என்றும் பாஜகவை பற்றிய கவலை உங்களுக்கு தேவையில்லை என்றும் அமித் ஷா மிரட்டும் துணியில் செய்தியாளர்களிடம் பேசிய காணொளி இணையத்தில் அதிகம் பகிரப்படுகிறது. 75 साल के बाद कोई भी लीडर या फिर मंत्री हो उसको मार्गदर्शक के भूमिका में जाना पड़ता है. तो आपको क्या लगता है अभी हाईएस्ट लेवल पे जो भी है पार्टी या फिर एडमिनिस्ट्रेशन में वो 75 साल हो गया उसको अपने आप वानप्रस्थ में जाना चाहिए? चलिए मैं बुलाकर आपको बताऊंगा. तुम बंगाल की चिंता करो भैया, मेरी पार्टी की क्यों चिंता कर रहे हो?